ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டோட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாக உள்ள படம் தான் எல்லைக்கே. வர ஏப்ரல் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்றதை ஏற்கனவே நம்ம சேனல் வழியாகவே அப்டேட்லாம் சொல்லியிருந்தேன். அந்த படத்தோட ட்ரைலரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி அப்டேட் போடலாம், அந்த ஐடென்டிட்டியில் ஏதாவது போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் போட வந்திருக்கேன். நல்லா வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. தமிழில் பார்க்கக்குள்ளே பிரதீப் ரங்கநாதனோட ஷூவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா 2040 அப்படின்ற மாதிரி தான் ட்ரைலரில் காட்டுறாங்க. ஷூவை பார்க்கக்குள்ளே இது என்னடா இது சிங்குச்சா கலர் மாரி அப்படியே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னொரு ஷூவை வண்டிக்கிட்ட அந்த கடை வாங்கிடணும், இன்னொரு ஷூவை இன்னொண்டிக்கிட்ட கடை வாங்கி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 கலராக வித்தியாசமாகவே இருக்குது. ட்ரைலரோட ஸ்டார்டிங்கில் 2040 சென்னை அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. சென்னையை பார்க்கவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலரை பொறுத்தளவுக்கு நிறைய இந்த படத்தோட கதையை ஸ்பாய்லர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரைலர் ரொம்பவே கிறிஸ்பாகவும் அந்த ட்விஸ்டெல்லாம் கொஞ்சம் மறைச்சி வைக்காத ஓப்பனாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சூரியன்றது ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 2040 எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்போ சூரியன்றவர் என்ன பண்ணுறாருன்னா லவ்வுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறாரு. அதாவது அந்த காலகட்டத்தில் லவ்வே அப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சா பிற்காலத்தில் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லோரும் போட்டு வைப்பாங்க போல். அதுக்காக ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் அவங்க சீட்டிங் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாரி அசால்ட்டாக கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி அது மூலிமா வர நிறைய காமெடியான விஷயங்கள், ஃபன்னான எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரைலரில் இருக்குது. பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ட்ரெண்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் படங்கள் நடிப்பார். அந்த மாதிரி இந்த ட்ரைலர்லேயே ஃபான்றதாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற விஷயங்கள் ஜென்சி கிட்ஸாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெயிலர் கண்டிப்பாக இருக்கும். இந்த படமே வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேமியோவாக சீமான் அவர்களை போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த கேமியோ. இப்போ எல்லாரும் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இது உண்மையாக சீமான் தானே வச்சு இதை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது உண்மையாக சீமான் அவர்கள் தான். அதனால் யாரும் டவுட் வேணாம். இதை பற்றி பேசுனா கண்டிப்பாக வீடியோ ஒரு 10 மினிட்ஸுக்கு லாங்காக போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் 10 மினிட்ஸ் லாங்காலாம் நான் வீடியோ கொண்டு போக விரும்பலை. ஏன்னா இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பொறுத்து பார்ட் 2 அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணால் கூட அடுத்தது வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், நீ போஸ்ட்டே பண்ண வேணாம், ஏப்ரல் 10 படத்தையே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மாரி சொல்லலாம். சரி பார்க்குறவங்க பாருங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணாமன்றத நீங்கள் நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கே வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். வாயெல்லாம் வளருது. அவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.